நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடிக்கரை கடற்கரையில் கடந்த 1ஆம் தேதி 2 பிளாஸ்டிக் டப்பாக்கள் கரை ஒதுங்கி கிடப்பதாக போலீசாருக்கு மீனவர்கள் தகவல் அளித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அதனை சோதனை செய்த காவல்துறையினர் கரை ஒதுங்கியது போதைப்பொருள் மெத்தபெட்டமைன் என்பது உறுதியானது. மேலும் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் சுப்பையா திடீரென அம்பாசமுத்திரம் நகராட்சி அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினரின் திடீர் ஆய்வு மற்றும் எழுப்பிய கேள்விகளால் அம்பாசமுத்திரம் நகராட்சி அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. தங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தவறாக மாவட்ட நிர்வாகம் சித்தரிப்பதாக தோடரின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பொதுமக்கள் உதகை நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் தோடர் பழங்குடியின வாழ்வியல் முறையினர் குறித்த சிலை அமைப்பை உடனே மாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கோவில் என்பது எங்க மந்துக்குள்ள இருந்தால்தான் அந்த கோயில் கோயிலை பார்க்கணும்னா அவங்க யார் வந்தாலும் மந்தல் வந்து பார்க்கணும். அந்த நம்மளோட கலாச்சாரம், நம்மளுடைய பொம்பளை ஆம்பளை கோயிலெல்லாம் ஒன்று பண்ணி கொண்டு அது கொண்டு 3 ரோட்டில் வச்சுட்டு நமக்கு ரொம்ப ஒரு அவமானம் இதை கொண்டு 3 ரோட்டை வச்சு 3 ரோடு வர சரி. நம்ம கலாச்சாரத்தை கொண்டு 3 ரோட்டில் வச்ச மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது. அதை வந்து ஒன்று அகற்றித்தரணும். அகற்றி நம்ம கேட்கும் போட்டி சரி 2-3 டைம் வேறு டைம் கொடுத்தாச்சு. அதுக்கு யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் தரல. எதுவும் சொல்லவே இல்லை. அது வந்து அதை எடுக்காம தான் நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. கண்டிப்பாக எடுத்து ஆகணும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 48 கிராம் தங்க நகை மற்றும் 28,000 ரொக்கப்பணம் திருடிய ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த நபரை சிசிடிவி காட்சி ஆய்வில் அடிப்படையில் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். சேத்தியாத்தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்து பொதுமக்கள் விவசாய சங்கத்தினரின் எதிர்ப்பை மீறினால் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை போஸ்டர் ஒட்டியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.